ஹலோ மை டியர் கிரிக்கெட் பாடிஸ், வெல்கம் டு ஜெனின் சபரிஸ். இன்னியோட வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2026ஓட மினி ஆக்ஷன் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா நவம்பர் 15க்குள்ள எல்லா டீமும் யார் யாரை ரீடைன் பண்ண போறீங்க, யார் யாரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிசம்பர் 13, 15க்குள்ள மினி ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி மினி ஆக்ஷன்ங்கிறதுனால இந்தியாவிலே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாலான அணி பாத்தீங்கன்னா மஞ்சள் படை அதுல இருந்து போவோம். ரிலீஸ் செய்யக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்களும் சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா தீபக் கூடா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், இவங்க மூணு பேரும் ரிலீஸ் பண்றாங்க. அஸ்வின் ரிட்டையர்டு, கான்வே, சாம் கரன் இவங்கெல்லாம் வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து கிரிக்பஸ்ல இது பண்ணிருக்காங்க. இதுக்கு உங்களோட கருத்து என்ன பண்ணணும்? பில்லர்ஸ்னோட ஞாபகம் இருக்கு. பில்லர்ஸா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணலீங்க மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு புவர் பேட்டிங். ஸோ ராகுல் திரிபதிலாம் வந்து எப்படி நான் டெஸ்ட் கிரிக்கெட் T20ல ஆட முடியும்னு வந்து காமிச்சிருந்தாரு ராகுல் திரிபதி. ஸோ இப்பெல்லாம் வந்து டொமஸ்டிக் நான் தேடுறேன் ராகுல் திரிபதியை. எங்கப்பா டொமஸ்டிக் ஆடுறியா இல்லையா, எங்க இருந்து உன்னை கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு சிஎஸ்கே ஜெர்சிக்கு வந்து சூட்டபிள் பிளேயரே வந்து அவர் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன், ராகுல் திரிபதி. ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ தட் கிரேட். விஜய் சங்கரையும் ரிலீஸ் பண்றாங்க, தீபக் ஹூடா. So அந்த ஒரு மூணு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியே வந்து அடிச்சு துரத்திட்டாங்க. ஸோ தட்ஸ் கிரேட் ஐடியா. அதுக்கப்புறம் டெவான் கான்வே ரீசெண்ட் டைம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டெவான் கான்வே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஆக்சுவலி வந்து அவருக்கு அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு இன்ஜுரினால வந்து அந்த ஒரு பேட்டிங் டெக்னிக் வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு பவர் கொடுத்து அடிக்க முடியாது. ஸோ ரீசெண்ட் டைம் வந்து அவரோட T20 கேம் வந்து ரொம்ப ஃபெயிலியரா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாம் கரன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரீடைன் பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து அந்த 100 லீக்ல வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவர் வந்து பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்க கூடாது சாம் கரனுக்கு. ஸோ அவரையே ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்க ரிலீஸ் பண்றதா இருந்தால் ஜேமி ஓட்டனை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா ஜேமி ஓட்டன் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் பண்ணல. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நீங்க ஜேமி ஓட்டனை கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் சாம் கரனை ரிலீஸ் பண்றது இட்ஸ் நாட் அ ஃபேர். ஸோ ஓவரால் மற்ற ரிலீஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹோப் அஃபிஷியலாக வந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க சிஎஸ்கேல இருக்கிறப்போ. ஏன்னா சாம் கரன் கூட கடைசியில கூட வந்து ஒரு 70 80 என்னமோ அடிப்பாரு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ஒரு பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்து வச்சிருக்காங்கிறப்போ ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அஃபிஷியல் அப்டேட்ஸ் வருதுங்கிறத. ஸோ இது வந்து உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா பாலனா, கண்டிப்பா எனக்கு வருத்தம் பாலனா. அந்த மூணு பேரும் வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்றது எனக்கு டெஃபினெட்லி வருத்தம். இது மூணு பேரும் கரெக்டா சென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆஷ் அண்ணாவும் ரிட்டையர் ஆயாச்சு. ஓகே, அதனால எனக்கு ஓகே. கான்வேவும் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ஓகே. நீங்க சொன்ன மாதிரி அந்த சாம் கரோட பாயிண்ட் டெஃபினெட்லி என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பேஸ் பிரைஸ்ல இருக்க பிளேயர் கடைசியில ஒரு பொட்டன்ஷியலை காமிச்சாருங்கும் போது, அது இப்போ 100லயும் நல்லா பண்ணிருக்காருங்கும் போது சாம் கரன் மேபி உள்ள இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. பாப்போம், அபிஷியல் நியூஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். இப்ப இதுல என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஸ் வந்து இப்ப செம்மையா ஒரு ஆஷர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 9 crores அவரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, இவங்க எல்லாரையுமே சேர்க்கும் போது பர்ஸ் வந்து பெருசாகுது. எந்த பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு வந்து எங்க எங்க ஓட்டை இருக்கு, இந்த இடத்துல இந்த ஓட்டை சிமெண்ட் போட்டு அடைக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது எந்த இடம், எந்த பிளேயர் அதுக்கு சூட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ்? இப்போ நம்ம நிறைய பிரைஸோட போனா பவுலிங் அட்டாக் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஆனா பவுலிங் வந்து இப்போ வெளியில வர பவுலர்ஸுமே வந்து சொல்லிக்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. இப்போ வந்து ஒரு டெல்லியில வந்து ஸ்டார்க் வராரு, நடராஜன் வராருங்கிறப்போ அவங்களாம் வந்து அந்த ஒரு ஓல்டு ரிதம்ல போடுறாங்களா அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ டக்குனு இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ சிஎஸ்கே பிக் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து டக்குனு ஒரு ஃபயர் விடுவாங்க ஸ்டாருக்கு நடராஜன். அது மேட்டர் கிடையாது. அவங்க வந்து அந்த பழைய ரிதமோட போடுறாங்களா அங்கதான் வந்து பாயிண்டே. அவங்களை எடுத்துட்டு நம்ம ஃபயர் விடுறதுல வந்து அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க சிஎஸ்கேக்கு. ஸோ தட்ஸ் த மேட்டர். ஏன்னா அவங்கள மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் வந்து முன்ன மாதிரியான ஒரு ரிதம்ல போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து பவுலிங் அட்டாக் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். அப்புறம் ஆல்ரவுண்டர்ல வந்து இப்போ நமக்கு எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது கேமரான் கிரீன். ஆனா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா அவர் வந்து பவுலிங் போடுவாரா அதை தான் வந்து பார்க்கணும். ஏன்னா வெறும் பேட்டரா வந்து நம்ம அவ்வளவு கோடி கொடுத்து எடுக்க முடியாது. ஸோ அங்க வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. மேபி நீங்க வந்து ஒரு டீம் சைஃபர்ட், ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஏன்னா மேக்ஸிமம் சிஎஸ்கே வந்து ஒரு நியூசிலாந்து பிளேயரை தான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஒரு டிம் சைஃபர் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து எடுக்கலாம். ஏன்னா மிடில் ஆர்டர்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ T20 லீக்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறப்போ அவரை போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. பவுலிங்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஒரு ஜேக்கப் டஃபி வந்து ஒரு நியூ பாலர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. பென் டுவாஷஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமர், அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டிங்கும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியில போறாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ஹோப் லாஸ்ட் இயர் வந்து அந்த ஒரு ஹூடா திரிபதி விஜய் சங்கர், ஸோ அந்த மாதிரியான பிளேயருக்கும் மறுபடியும் போயிடக்கூடாது. வேற யாராவது ரொம்ப சும்மா ஆர்டினரி பிளேயருக்கு வந்து அவங்க போயிடக்கூடாது. ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். ஏன்னா எல்லா காலமும் வந்து அந்த சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜி வந்து 100% சக்சஸ் ஆகாது.
ஸோ ஏன்னா கேம் மாறி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு T20 மோட்லங்கிறப்போ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். எல்லா அட்டாக்கிங் மோடு, சன்ரைசஸ்லாம் வந்து 300 லோடிங் அந்த மாதிரியான கேம்ல போயிட்டு இருக்குங்கிறப்போ நீங்க வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தா இட்ஸ் நாட் அ ஃபேர். ஏன்னா நம்ம கேம் மாத்தணுங்கிறப்போ ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மாத்தி ஆகணும். கண்டிப்பா பாலா, நீங்க சொன்ன மாதிரி இதுல 100% அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிய ஓல்டு பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஓகே, இருந்தாலும் அவங்களும் இருக்கணும், அப்புறம் இந்த ஜென்சி பிளேயர்ஸும் கொஞ்சம் இருக்கணும்ன்றதை நீங்க ஃபீல் பண்றது கரெக்டா புரியுது. கண்டிப்பா அவங்களோட செலக்ஷனும் பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன்ல அடி வாங்கினதுக்கு அப்புறமே நம்ம பார்த்தோம். ஆயுஷ் மாத்திரை வந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தெவால் பிரேவிஸ் வந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது மாதிரி பிளேயர்ஸை வர ஆரம்பிச்சுட்டாங்க. சிஎஸ்கேக்கும் அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஆக்ஷன் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பிரைஸுக்கு போவார்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க பாத்துட்டு இருக்க உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் வந்து அதிகமா போவாங்க, இந்த பிளேயருக்கு வந்து சிஎஸ்கே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலானா, ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடுல இருந்து என்ன நியூஸ் வருது அப்படின்னா, கேப்டன் சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ட்ரேட் கிடைச்சா கொடுத்துருவோம், இல்லைன்னா சாம்சன் கூட ஆக்ஷன்ல வரலாம், அதுக்கப்புறம் அசரங்கா தீக்ஷனா ஸ்ரீலங்கா ஸ்பின் ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நியூஸ் வருது கிரிக் பஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் நடராஜன், ஸ்டார்க்கு, மயங்க் யாதவ், ஆகாஷ் தீப், டேவிட் மில்லர், அந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் சைட்ல இருந்து எல்லாருமே போயாச்சு, டீம்ல என்ன நடக்குன்னு தெரியல, சிஇஓ போயாச்சு, ஹெட் கோச் போயாச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து கேப்டனும் போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் வருது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பரிதாப நிலை அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாம்சன் கண்டினியூ ஆவாருன்னு தோணுதா, இல்ல சாம்சன் வந்து வெளியில போயிடுவாரு அப்படின்னு தோணுதா? உங்களோட தாட் சொல்லுங்க போல. ராஜஸ்தான் ராயல்ஸ் பாக்குறப்ப எப்படின்னா, நம்ம வந்து படத்துல வந்து ட்விஸ்ட் எல்லாம் வந்து ஒரு கிரைம் படம் எடுத்துக்கிட்டோம்னா ட்விஸ்ட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட். சபரீஷ் அந்த மாதிரி வந்து ஒரு சிஓ போயாச்சு, ஹெட் கோச் ராகுல் டிராவிட் கிளம்பிட்டாரு. இப்போ அடுத்து வந்து ஆப்வியஸ்லி வந்து குமார் சங்கக்காரன் வந்து ஹெட் கோச்சா போட்டுட்டாங்க. ஸோ அப்படியே வந்து ஹெட் கோச் வந்து மாறியாச்சு. ஸோ சபரீஷ் சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டாக்கே போயிட்டு இருந்தது, சிஎஸ்கேக்கு போக போறாரு, ஏகப்பட்ட டாக். அவர் வந்து இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் அந்த ஒரு கிராஃப் மாதிரி மாறி 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 போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து சபரீஷ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்து யாராவது ட்ரேட் வந்து பண்றாங்கன்னா கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணா நிறைய அமௌண்ட் வந்து போகும். ஸோ அப்போனா கேப்டன்சி யார் போகுங்கிறது தெரியல. ரியான் பராகா இல்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா யார்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஸோ ஒரு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு யங் டேலண்ட் நோக்கி தான் வந்து அந்த ஆர்ஆர் டீமே பில்ட் பண்ண போறாங்க. எனக்கு கேட்டா அந்த அசரங்க தீக்ஷனா வச்சிருந்திருக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு டீசன்ட் ஸ்பின்னர் தான். மேபி ரெண்டு பேருமே ஃபாரினர், ஒரு இந்தியன் ஸ்பின்னர் ட்ரை பண்ணலாம், அதுக்காக வந்து ரிலீஸ் பண்றாங்களா அப்படிங்கறது வந்து தெரியல. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சபரீஷ் அந்த மாதிரி டெல்லியில வந்து ஸ்டார்க்கு நட்ராஜன் வந்து சொல்றாங்க. அதே தான் நான் சொல்றேன். இப்போ விடுறது பிரச்சனை கிடையாது. இப்போ சிஎஸ்கே வந்து டக்குன்னு ஸ்டார்க் நட்ராஜன்லாம் எடுக்கிறது மேட்ரு கிடையாது. அவங்க வந்து பழைய ரிதம்ல போடுறாங்களா, அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லன்னு சொன்ன மாதிரி டேவிட் மில்லர், ஆகாஷ் தீப், மயங்க் யாதவ் வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்ன். அவர் வந்து ரீடைன் பிளேயரா எடுத்திருந்தாங்க லாஸ்ட் இயர் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா அவர் எத்தனை மேட்சஸ் வந்து விளாண்டாரு? ஒரு 2-3 மேட்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. 2-3 மேட்சஸ் கூட இருக்காது. ஒரு ஒன் கேம் கூட வந்து ஃபிட்டா போட முடியல. அப்படிங்கிறப்ப நீங்க ரீடைன் பிளேயரா எடுத்தீங்கன்னா அதோட விளைவு என்னங்கிறது நமக்கு கடைசியில தெரிஞ்சது. சரி, இப்போ நீங்க வந்து ரிலீஸ் பண்ற நிலைமைக்கு வந்தாச்சு. டேவிட் மில்லர் கூட வந்து ஒரு சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஆப்ஷனா இருப்பார், அந்த ஒரு லோயர் ஆர்டர் பவர் ஹிட்டருக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட கண்டிப்பா. பிளேயர்ஸ் வராங்க. ஸோ கரெக்டா யாரு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாங்களோ ஆப்ஷன்ல அவங்க தான் வந்து சக்சஸ் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பாலானா, நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மயங்க் யாதவ் மாதிரி பிளேயர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க எடுக்கிறதுக்கு டெஃபினட்டா யோசிப்பாங்க. இவ்வளவு பிரைஸுக்கு திருப்பி போவாராங்கிறதுலயே ஒரு கேள்வி இருக்கு. சஞ்சு சாம்சன் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல இருந்து போறது வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேம்பெயினர். சின்ன வயசுல இருந்து அவன் ஒரு வளர்த்த ஒரு பிளேயரை என்ன கேட்டீங்கன்னா விடக்கூடாது. சப்போஸ் அந்த பிளேயருக்கும் அந்த பிரான்ச்சைஸுக்கும் ஒத்து போனா கண்டிப்பா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாப்போம் ராஜஸ்தான் என்ன பண்ண போறாங்க, டீம் எப்படி பில்ட் பண்ண போறாங்க. போன வருஷம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் ரிலீசஸ் அவங்க சைட்ல இருந்து பட்லர், போல்ட், செகல்லாம் வெளியில போனது. பாப்போம் டீம் எந்த மாதிரி போக போகுது அப்படின்றத. வாழ்ந்து கேட்டவன் எப்படி வெஸ்ட் இண்டீஸ் சொன்னோமோ அது மாதிரி வந்து ராஜஸ்தான் தான் ஓப்பன் ஆனோடய டிராஃபி அடிச்ச டீம். அதுக்கப்புறம் ஒரே வாட்டி ஃபைனல், மற்றபடி பெருசா அவங்களால என்ன எதுவுமே பண்ண முடியல. அடுத்து ஐபிஎல் அப்டேட் கொடுத்துருங்க போல. ஐபிஎல் அப்டேட் அண்ட் டபிள்யூபிஎல் அப்டேட் கொடுத்துருங்க போல. டெஃபினட் ஐபிஎல் வந்து இந்த டைம் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆயுஷ் மாதிரியை பார்த்துருப்போம், ஒரு வைபவ் சூரியவன்சி. அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சைசஸ்க்கு வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் மாதிரி ஃபார் சிஎஸ்கே, தென் வைபவ் சூரியவன்சி ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். எல்லாரும் நமக்கு எல்லாம் தெரியும், குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக வந்து ஒரு 100 ஒரு 14 இயர் ஓல்டு பை வச்சு செஞ்சுட்டாரு. அந்த மாதிரியான ஒரு டாப் கிளாஸ் பவுலிங் குவாலிட்டி கிட்ட வந்து வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ இந்த டைம் என்ன ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது வந்து நல்ல ரூல் நான் சொல்லுவேன். என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 19 ஆர் அண்டர் 16, ஸோ அதுக்குள்ள இருக்கிற ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல் டீம்ல எடுக்கணும்னா
அவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் ஆச்சு விளாண்டே ஆகணும். அப்பதான் வந்து ஐபிஎல் டீம் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஆயுஷ் மாதிரி சூரியவன்ஷிலாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடிட்டாங்க. ஸோ அதுல வந்து பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் டைம் இப்போ யாராவது ஒரு பிளேயர் வந்து எடுக்கிறாங்க, ஒரு அண்டர் 14லயோ இல்லை அண்டர் 16லயோ ஒரு பிளேயர் எடுக்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமாச்சு ஆடி இருக்கணும். அப்பதான் வந்து ஐபிஎல் வந்து பிக் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் ஐடியா. ஏன்னா அப்பதான் அவங்க டொமஸ்டிக்லாம் நிறைய வந்து விளையாடுவாங்க. ஸோ அங்கேருந்து நிறைய டேலண்ட்ஸும் வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் WPL ஆக்ஷன் அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து நவம்பர் 5க்குள்ள வந்து எல்லா ரிட்டர்ன்ஷனும் வந்து சொல்லிடணும். இந்த டைம் வந்து அவங்க மெகா ஆக்ஷன் போறாங்க. ஐபிஎல் மினி ஆக்ஷன், WPL வந்து மெகா ஆக்ஷன். ஸோ ஒரு டீமுக்கு வந்து 5 பிளேயர் வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம். அவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15 crore அந்த 5 பிளேயர் வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம். 15 crore தாண்டி போகக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே எல்லா வேலையும் வந்து முடிச்சிடணும். இந்த டைம் வந்து அவங்க ஆர்டிஎம் கார்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆப்ஷனல் ஆர்டிஎம்லாம் கிடையாது. ஸோ ஆர்டிஎம் கேன் பி பார்த்தீங்கன்னா 5 பிளேயரும் ஆர்டிஎம் எடுத்துக்கலாம், இல்லைனா ஆர்டிஎம் இல்லாமையும் கூட போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் அந்த ஒரு 5 ரிட்டன்ஷன்ல வந்து 3 இந்தியன் பிளேயர் வந்து எடுக்கலாம், கேப்டு இந்தியன் பிளேயர். அதுக்கப்புறம் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆஃப் 2 அன்கேப்டு பிளேயர். இதுல வந்து நீங்க இப்போ வந்து இந்தியன் பிளேயர் 3 எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அன்கேப்டு இந்தியன் வந்து எடுத்தே ஆகணும். இப்போ 5 டீம்ல இருந்து வந்து ரிட்டன்ஷன் பண்றாங்கன்னா அதுல வந்து ஒரு அன்கேப்டு ரிட்டன்ஷன் இருக்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஐடியா. SA20ல நம்ம பார்த்திருப்போம், அந்த ஒரு ஆப்ஷன்ல வந்து ஒரு அண்டர் 23 பிளேயர்ஸ் எல்லா டீம்லயும் இருக்கணுங்கிற மாதிரி வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சேம் பாத்தீங்கன்னா WPL வந்து எல்லா டீம் அன்கேப்டு பிளேயர் வந்து ரிட்டைன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பலன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎலுக்கும் WPL-க்கும் நல்ல ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும் போதே தெரியுது. எப்பயுமே அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் நீங்க தான் சொல்லுவீங்க, இன்னைக்கு வந்து நான் சொல்றேன். வெஸ்ட் இண்டீஸ் வந்து நேபாள் வந்து ஜெயிச்சிருந்தாங்கிறது பழைய கதை அப்படின்ற மாதிரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமீபியா நேத்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவை வின் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு T20 தான் விளையாண்டாங்க. கடைசி பால்ல ஜான் கிரீன் வந்து நமீபியாவோட ஹீரோ ஆயிட்டாரு. அவங்களோட பிக் ஆஃப் த பவுலர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் மேன் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. கண்டிப்பா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோ விக்கெட்டா தான் இருந்துச்சு டெஃபினெட்லி. அதனால வந்து பெரிய ஸ்கோர் யாருக்கிட்ட இருந்து வரல. டிகாக்கோட ரிட்டர்ன் அந்த அளவுக்கு அமையல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்க்கும்போது ஜேசன் ஸ்மித் மட்டும் தான் ஒரு 30+ அடிச்சிருந்தாரு. இவங்க சைடுல ஜேன் கிரீன் லாஸ்ட் பால் ஒரு 4 அடிச்சு நமீபியாக்கு அந்த ஒரு ஹிஸ்டோரிக் வின் வாங்கி கொடுத்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா எதிராக வின் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா டெஃபினெட்லி சிடி ஆடினாலும் நமீபியாக்கு இது ஒரு செம பூஸ்டப்பா இருக்கும். இது மாதிரி நீங்க வந்து கிரிக்கெட் அப்டேட்ஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பாலாண்ணாவும் பாத்தீங்கன்னா சிபிஎம் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. வீடியோ கீழே உங்களுக்கு வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ பாலாண்ணா.